கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு சிலுவையில் நிறைவேறின அன்பு. சிலுவையில் நிறைவேறின அன்பு. என்னோட கூட யோவான் 19ஆம் அதிகாரம் யோவான் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 28 பிற்பாடு 30 வாசிப்போமாக. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து தேவ வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். 30ஆம் வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. கிறிஸ்து பிரியமானவர்களே, இதிலே தமிழ் வேதாகமத்தினுடைய மொழிபெயர்ப்பு சற்று வேறுபட்டு இருக்கிறது. எப்படி என்றால், இங்கே எல்லாம் முடிந்தது என்று எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை கிரேக்க மொழியிலே தெத்தலெஸ்தாய் என்று சொல்லப்படுகிற வார்த்தை, அது ஆங்கிலத்தில் அக்காம்ப்ளிஷ்ட் என்ற ஒரு சரியான பதத்தை காட்டுகிறது. அப்படி என்றால் தமிழிலே அது எப்படி வந்திருக்க வேண்டும்? எல்லாம் நிறைவேறிற்று அப்படி என்று வந்திருக்க வேண்டும். ஆனால் இங்கு மொழிபெயர்ப்புல எல்லாம் முடிந்தது என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். சரி, இப்போ இயேசு கிறிஸ்து சொன்னார், சிலுவையிலே எல்லாம் நிறைவேறிற்று, எல்லாம் நிறைவேறிற்று என்று அவர் சொன்ன காரியத்தில் அநேக காரியங்கள் நிறைவேறிற்று இருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன், என்னென்ன காரியங்கள் நிறைவேறினது என்று அது அநேக மறைப்பொருளாக, அது இன்னும் மறைப்பொருளாகவே இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அநேக காரியங்கள் தேவனுடைய சிந்தையில உலக தோற்றம் முதல் உள்ளதா, உலகின் தோற்றத்துக்கு முன்னுக்கு இருந்த காரியமா எதெல்லாம் நிறைவேறிச்சுன்னு அவருக்கு தான் அறிவார். நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியங்கள் சற்று இருக்கிறதுனால வேதத்தின் வெளிச்சத்துல இன்று சிலுவையில நிறைவேறின அன்பை குறித்து நாம் தியானிக்க கர்த்தர் கிருபை தருவார். அநேக காரியங்கள் நிறைவேறிற்று, நம்ம அதெல்லாம் பார்க்கல. ஆனா அன்பு, அல்லேலூயா, அன்பு. இப்போ சிலுவை மரணம் முதல் காஸ்பல்ல, மத்தியூல முதல் சிலுவை மரணம் எழுதப்பட்டிருக்குது. சிலுவை மரணத்துல காஸ்பல்ல மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல சிலுவை மரணம் எழுதப்பட்டிருக்குது. அப்போ சிலுவையிலே கர்த்தர் அன்பை நிறைவேற்றினார். அந்த அன்பின் நிறைவேறுதலுக்கு அல்லது சிலுவையின் மரணத்திற்கு முன்பதாக, சிலுவையின் மரணத்துக்கு முன்பதாக இயேசு எதையெல்லாம் பேசினார் என்று பார்த்தோம் என்று சொன்னால் அநேக காரியங்கள் உண்டு, அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் நான் எதை இந்த நாளில் தயார் செய்து வந்திருக்கிறேன் என்று சொன்னால், சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக இயேசு சொன்ன ஒரு சில உவமைகளை தியானித்து, அந்த உவமைகளிலே இயேசுவின் அன்பு யார் மேல் இருந்தது என்று ஒரு ஒரு பிக்சர் எடுத்து, அந்த அன்பு சிலுவையில நிறைவேறினது என்று நமக்கு ஆவியானவர் பேசுவாராக. முதலாவது ரோமர் 5:8 வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5:8. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அப்போ தேவன் நம்மேல் அன்பு வைத்திருக்கிறார். திருத்துவ தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, இவர்களுடைய அன்பு, மனிதரிடம் வைத்திருக்கிற இந்த அன்பை அவர் வெளிப்படுத்தினது எது? சிலுவை மரணம். அல்லேலூயா. சிலுவை மரணத்துக்கு போவதற்கு முன்பதாக இயேசு அன்பை வெளிப்படுத்தவில்லையா? இல்லை, அவர் அன்பை வெளிப்படுத்தினார். அவருடைய உபதேசத்துல அன்பு இருந்தது, அவருடைய குணமளிப்புல, ஹீலிங்ல அன்பு இருந்தது, அவருடைய போஷிப்புல அன்பு இருந்தது, அவர் விசாரிக்கிற ஆறுதல் வார்த்தைகள் அன்பு இருந்தது. எல்லாம் இயேசுவே அன்பானவர். நான் அடிக்கடி சொல்லுவேன், இயேசு அன்பின் பிறப்பிடம். அன்பு எங்கேருந்து பிறந்துச்சுங்க அப்படின்னா அது இயேசுவிடம் இருந்து பிறந்தது.
அப்படி இருக்க இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு அவருடைய வார்த்தையில், அவருடைய ஹீலிங்ல, அவருடைய உபதேசத்துல, அவருடைய அரவணைப்புல இருந்தது. அது எங்கு பூரணப்பட்டது, எங்கு அது நிறைவேறினது அப்படி என்றால் சிலுவையிலே. அதுதான் ரோமர் 5:8 சொல்லுகிறது. தேவனுடைய அன்பு அவருடைய மரணத்திலே என்னப்பட்டதான், வெளிப்பட்டதான். அல்லேலூயா. சரி, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படி என்றால், இப்போ ஒரு வெளியூர் பயணம் போறோம், வெளியூர் பயணத்துக்கு போறோம். போறது முன்னுக்கு அநேக ஏற்பாடுகள் செய்வோம், அப்படிதானே? என்னென்ன ஏற்பாடு செய்வோம்? முதலாவது வச்சுக்குமே, வெளியூருக்கு ஃப்ளைட்ல போறோம் அப்படின்னா முதலாவது அந்த தேதியை நம்ம முன்குறிப்போம். அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்வோம், டிக்கெட் வாங்குவோம், விசா எடுப்போம், பாஸ்போர்ட் ரெடி பண்ணுவோம். அப்புறம் அதுக்குள்ள பேக்கு, லக்கேஜ் பேக்லாம் ரெடி பண்ணுவோம். எந்த தேசத்துக்கு போகிறோம் அந்த தேசத்துக்கு ஏற்ற மாதிரி உடைகளை தயார் பண்ணுவோம், எல்லாம் செய்வோம் தானே. எல்லா ப்ரிப்பரேஷனை செய்வோம். அது எங்கே போய் முடியும் அப்படின்னா அந்த பயணத்தில் கம்ப்ளீட் ஆகும். ஆமீன். எல்லாம் செஞ்சுட்டேன், எல்லாம் லக்கேஜ் பேக் வாங்கியாச்சு, துணிமணிலாம் பேக்கிங் பண்ணியாச்சு, தேவைப்பட்ட மருந்துகள்லாம் ரெடி பண்ணிட்டு எல்லாம் செஞ்சாச்சு. இப்போது நாளைக்கு பயணம், இன்னைக்கு லக்கேஜ் பேக் ரெடி, நம்ம உடுத்தி கொண்டு போகிற உடுப்புகள் தயார், பாஸ்போர்ட், விசா, டிக்கெட் எல்லாம் தயார். போர்டிங் பாஸ் கூட இப்போ ஆன்லைன்லேயே செஞ்சிடலாம், போர்டிங் பாஸும் தயார். ஆனால் இது நிறைவேறிற்றா அப்படி என்றால் இன்னும் நிறைவேறலை. அதோட சாயல் உண்டு, போக போகிறேன், எல்லாம் இருக்கு. எப்போ நிறைவேறுது? மறுநாள் வந்து நான் போனால்தான் அது நிறைவேறும். அப்போ போகிறது முன்பு என்னிடம் எல்லாம் காரியம் போகிற எல்லாருக்கும் சொல்லுவேன், போகிறேன், சபையில் சொல்லுவோம், ஜெபம் பண்ணிக்கிங்க, போகிறோம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? இது எங்கே நிறைவேறும்? பயணத்தில் நிறைவேறும். அப்போ இயேசு கிறிஸ்து வேதம் சொல்லுகிறது, ரோமர் 5:8 சொல்லுகிறது, சிலுவை மரணத்திலே அவருடைய அன்பு வெளிப்பட்டதாம். அப்படி என்றால் சிலுவை மரணத்துக்கு முன்பதாக அவர் அன்பை குறித்து பேசியிருப்பார். ஆமென். ஆண்டவர் அன்பை குறித்து அநேகமா பேசியிருக்கிறார், அநேக இடத்துல பேசியிருக்கிறார். ஆனா உவமைகள்ல என்ன பேசியிருக்கிறார்? உவமை நம்ம இன்றைக்கு நமக்கு உவமைகள் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது, அப்படித்தானே? பேரபிள்ஸ் வந்து இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் அஸ். ஆனா இயேசு பேரபிளை ஏன் சொன்னார்னா ஜனங்களுக்கு சுலபமா விளங்கும் என்று சொன்னார். ஆனா இன்று பேரபிள் தான் நம்மளுக்கு கஷ்டமா இருக்குது. ஏன்னா அப்படியாக அநேக உபதேசங்களை வந்து பேரபிளை இன்னும் காம்ப்ளிகேட்டடா மாற்றி நமக்கு அதை விளங்கி கொள்வதற்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுல அநேக கள்ள உபதேசங்களும் வந்திருக்கிறது. அப்போ உவமைகள் என்று சொன்னாலே அது நம்ம சுலபமா விளங்கி கொள்ளதான் ஆண்டவர் சொன்னார். ஆனால் அது இப்ப நமக்கு கஷ்டமாகிவிட்டது. யார் கஷ்டம்? ஆண்டவர் கஷ்டமாக்கினார் இல்லை, நாமே அதை கஷ்டமாக்கி கொண்டோம். அப்படி இந்த நாள்ல நான் முதலாவது என்ன திட்டம் பண்ணேன், அவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக சொன்ன 5 உவமைகளை தியானிக்கலாம் என்று ஆரம்பித்தேன். ஆனால் அது 9 உவமைகளாக மாறிட்டு, இப்ப மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல மாத்திரம் 23 உவமைகள் உண்டு. அந்த 23 உவமைகளிலே முதல் 9, கடைசி 9 உவமைகளை நாம் வேகமாக தியானிப்போமாக. அதில் கர்த்தருடைய அன்பு யார் மேலே, எந்த தரப்பார் மேலே இருந்தது? இயேசு எல்லாரையும் அன்பு செய்கிறார், ஹல்லேலூயா, எந்த மாற்றமும் இல்லை. யோவான் 3:16 சொல்லுகிறது, அவர் முழு உலகத்தையும் நேசிக்கிறாராம். உண்மை. ஆனால் அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்ப ஒரு குடும்பத்துல ஒரு 5-6 பேர் இருக்கிறாங்க, கணவன் மனைவி 5 பிள்ளைங்க இருக்கிறாங்க வச்சுக்கோங்க, 7 பேர். இப்ப கணவன் வந்து சொல்றாரு, நான் என் குடும்பத்தை நேசிக்கிறேன். ஸ்டேஜில் நின்று சொல்லலாம், நண்பர்கள்ட்ட சொல்லலாம், உறவினர்கிட்ட சொல்லலாம், என் குடும்பத்தை நான் ரொம்ப நேசிக்கிறேன், உண்மை. அப்படி என்று சொல்லி குடும்பத்தில் எல்லாரும் இருக்கும் பொழுதும் அவர் சொல்றாரு, ஐ லவ் யூ ஆல், எல்லாத்தையும் நான் நேசிக்கிறேன் என்று சொல்றது உண்மை. ஓகே, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த தகப்பன் அல்லது அந்த கணவன் மனைவி கிட்ட தனியாக நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லுவாரா இல்லையா? அது பொதுவா சொல்றதை காட்டிலும் இது விசேஷமா இருக்குமா இல்லையா?
பிள்ளைகளை கூப்பிட்டு எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூ அப்படின்னு அப்பா சொல்றதுக்கும், பொதுவாக எல்லாத்தையும் உட்கார வச்சு எனக்கு உங்க எல்லாரையும் பிடிக்கும் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லையா? அன்பு ஒன்றுதான். ஆனால் பிள்ளைகள் எப்படி அந்த தனிப்பட்ட நபர் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? ரொம்ப ஸ்பெஷலா ஃபீல் பண்ணுவாங்க தானே, ரொம்ப ரொம்ப உணர்வாங்க, ரொம்ப உணர்ச்சி பூர்வமா இருக்கும். ஆமென். அப்பா மேல இன்னும் அதிக அன்பு வரும். அப்பாவுக்கு நான் பதிலுக்கு அன்பு செலுத்தணுமே அப்படி என்று ஒரு உணர்வு வரும் தானே. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அப்போ இந்த 9 ஓமைகள்ல எந்தெந்த தரப்பு நபருக்கு தன்னுடைய அன்பை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, நாம் எதிலே அடங்குகிறோம், எந்த கேட்டகரியில நம்ம இருக்கிறோமோ, கர்த்தர் நம்மை விசேஷமாக பர்சனலா பை நேம் நம்மை அவர் அன்பு செலுத்துகிறவராக இருக்கிறார். சரியா? அப்படி நம்ம ஒவ்வொரு உவமையை நம்ம பார்க்க தொடங்கும். முதலாவது உவமை என்ன? மத்தேயு 20வது அதிகாரம் வசனம் 1 to 16. மத்தேயு 20 வசனம் 1 to 16. பரலோக ராஜ்யம் வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்ச உவமை தான். உவமை உள்ளுக்கு நம்ம டீட்டெயிலா போக மாட்டோம். இருந்தாலும் நான் ஒரு முறை வாசிக்கிறேன். இது நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். பரலோக ராஜ்யம் வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்திற்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்திற்கு அனுப்பினான். 3ஆம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடை தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். அவர்களும் போனார்கள். மறுபடியும் 6ஆம் 9ஆம் மணி வேளையிலும் அவன் போய் அப்படியே செய்தான். 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரையும் கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறதென்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக் கொள்வீர்கள் என்றான். சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்திற்கு எஜமான் தன் காரிக்காரனை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான். அப்பொழுது 11ஆம் மணி வேளையில் வேலை அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். வாங்கி கொண்டு வீட்டெஜமானை நோக்கி, பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்து எங்களுக்கு இவர்களை சமமாக்கினரே என்று முறுமுறுத்தார்கள். அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? உன்னிடத்தை நீ வாங்கி கொண்டு போ. உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகிய இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம். என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனா இருக்கிறபடியால் நீ வன்கண்ணா இருக்கலாமா என்றான். ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த உவமை நம்ம அறிஞ்ச உவமை என்னன்னா, ஒரு தோட்ட எஜமான் என்ன செய்றாரு, அவருடைய தோட்டத்துல வேலை செய்யறதுக்கு ஆளுங்களை நியமிக்கிறாரு. காலையில வேலைக்கு வந்துடுறாங்க. அப்புறம் ஒரு ஹவர் கழிச்சு வெளியே போறாரு. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, அவங்களையும் வேலைக்கு கூட்டிட்டு வர்றாரு. அந்த மாதிரி சாயந்தரம் வேலை முடியறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னுக்கு தான் இன்னொரு கூட்டத்தையும் வேலைக்கு கூட்டிட்டு வர்றாரு. ஒரு ஆளுக்கு ஒரு பணம் சம்பளம் என்று பேசி அவர் வேலை கொண்டு வர்றார். வேலை முடிந்தோடனே கடைசியா வேலைக்கு வந்தவங்களுக்கு ஒரு பணம் சம்பளம் கொடுக்கப்படுகிறது. அப்படியாக தொடர்ச்சியாக எல்லாருக்கும் கொடுத்து காலையில வந்தாங்கல்ல, அவங்க இப்ப என்ன எதிர்பார்த்தாங்க, எங்களுக்கு கூட கிடைக்குமோ அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர் என்ன சொன்னார், எல்லாருக்கும் ஒரே இதுதான். அப்போ அவங்க கேள்வி கேட்கும்போது, இது நியாயம் இல்லையே அப்படி கேட்கும் பொழுது அவர், இது என்னோட தயால குணம், எதை பத்தி நீ ஏன் கேள்வி கேட்கிற அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். சரியா? அப்போ இங்கே இந்த உவமையில ஆண்டவருடைய அன்பு இருக்குதா அப்படி என்றால்
ஆம் இருக்கிறது. ஆண்டவருடைய அன்பு அவர் வேலைக்கு அமைத்தின எல்லார் மேலும் இருந்தது. ஹல்லேலூயா, ஆமென். அவர் நேசிக்கிறவர்களை அவர் வேலைக்கு அமைத்தார். ஆனால் அங்கே என்ன ஒரு வித்தியாசம் நடந்தது அப்படி என்றால், ஆண்டவர் அந்த ஓமையின் முடிவில் சொல்லுகிறார் 16ஆம் வசனத்துல, இவ்விதமாக பிந்தினோர் முந்தினராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அல்லேலூயா. கிறிஸ்து பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் உலகத்திலே அநேக ஜனங்களுக்கு போய் சேருகிறது. ஆமென். அநேக ஜனங்களுக்கு போய் சேருகிறது. எல்லாரும் இயேசு ஏற்றுக்கொள்றாங்களா? ஆண்டவர் வார்த்தை அநேகருக்கு அழைப்பு கொடுக்கிறது. தேவராஜ்யத்துக்குள்ள அங்க வாங்க அழைப்பு கொடுக்கிறது. எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்களா? இல்லை. ஏற்றுக்கொண்டவர்கள் இங்கே இருக்கிறோம். ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டோர் அநேகர், தேர்ந்தெடுக்கப்பட்டோர் சிலர். ஹல்லேலூயா. அப்ப இங்க இருக்கிற சிலர் நமக்கு இயேசு கிறிஸ்து அவருடைய பரிபூரண அன்பை சிலுவையிலே நிறைவேற்றி விட்டார். ஹல்லேலூயா. அப்பனா அவருடைய அன்பு இன்று நமக்கு ரொம்ப பரிபூரணமா இருக்கிறது. அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்க முடியாது, ஆண்டவரை நீங்க நேசிக்கலையா? நான் இவ்வளவு காரியம் நடந்து போறேனே, நீங்க என்ன கண்டுக்கலையா? உங்களுடைய அன்பு எனக்கு நிறுத்திட்டீங்களா? அப்படி என்று நம்ம ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்க முடியாது. ஏன்னால் அவருடைய அன்பு நம்மிடம் பரிபூரணமா இருக்கிறது. இந்த ஓமையில தேர்ந்தெடுத்து அழைக்கப்பட்டவரோ அநேகர், தேர்ந்தெடுக்கப்பட்டவரோ சிலர். சிலர் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய அன்பு நம்மேல் சிலுவையிலே நிறைவேற்றின அன்பு பரிபூரணமா இருக்கிறது. So we no need to doubt. நம்ம சந்தேகப்பட்டு கேள்வி கேட்கணும், ஆண்டவர் என் மேல அன்பா இல்லையா? ஏன் அவ்வளவு பிரச்சனை எனக்கு? ஏன் எனக்கு ஒரு நோய் வருது? கேட்க வேணாம். ஆண்டவர் அன்பா இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உவமையில ஆண்டவருடைய அன்பின் நிமித்தம் நமக்கு கிடைத்த ஒரு ஒரு டைட்டில், ஒரு பெயர், ஒரு அந்தஸ்து, ஒரு ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா? தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. நமக்கு உலகத்துல நம்ம என்ன வேணுமாலும் பேரை சொல்லி அழைக்கலாம். முட்டாள் சொல்லலாம், உலகம் சொல்லலாம் நீ எதுக்குமே லாய்க்கில்லை சொல்லலாம். உலகம் சொல்லலாம் நீ ஒரு நோயாளி அப்படின்னு சொல்லலாம். உலகம் சொல்லலாம் நீ ஒரு தரித்திரியம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அவருடைய அன்பு இதை நமக்கு செஞ்சு கொடுத்தது. ஆமென். இது முதலாம் உவமை. இரண்டாவது உவமைக்கு போவோம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் வசனம் 28 32 வரை. 21ஆம் அதிகாரம் மத்தேயு வசனங்கள் 28 32 முடிய. ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்திலே வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளைவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன், போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. இவ்விருவரில் எவன் தகப்பனுக்கு சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே 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 உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் யோவான் நீதி மார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை. ஆயக்காரரும் வேசிகளுமோ அவனை விசுவாசித்தார்கள். அதை நீங்கள் கண்டும் அவனை விசுவாசிக்காதபடியாக பின்பாகிலும் மனஸ்தாபப்படவில்லை என்றார். கிறிஸ்து பிரியமானவர்களே, இங்கே இந்த உவமையிலே அவர் யாரை குறித்து பேசுகிறார் என்றால் ஆயக்காரரும் வேசிகளும். அப்படின்றால் பாவிகளை குறித்து அவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. அப்ப இயேசுவின் அன்பு யாரிடம் பரிபூரணமாயிற்று? பாவிகள் மேல் பரிபூரணமாயிற்று. அந்த அன்பு அவர்களை என்ன செய்தது? அந்த பாவியோடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. பாவி மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் அவருடைய பாவத்தை
மன்னிக்கிறார். அது அவருடைய அன்பு செய்கிறது. இதை அவர் 2000 வருடத்துக்கு முன்பதாக சிலுவையிலே செய்து முடித்தார். ஆமென். இப்போ இனி அவர் ஒரு முறை எனக்காகவும் உங்களுக்காகவும் சிலுவையில மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஒரு முறை அதை அக்காம்ப்ளிஷ் பண்ணார், நிறைவேற்றினார். ஆமென். அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பாவிகளுக்கும் கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் அன்பை பொழிகிறார். உலக எல்லாத்தையும் அன்பு செய்கிறார். மனம் திரும்புகிறவருக்கு மேல் அவருடைய அன்பு விசேஷமாக, அவருடைய கரம் தன்னை தொடுகிறதையும் இருதயத்தில் ஒரு சமாதானமும் வந்து அந்த அன்பு அவர்களை என்ன ஆறுதல் படுத்தும். ஹல்லேலூயா. இப்போ இந்த அன்பு இவர்களுடைய முந்தின சுபாவம், முந்தின பெயர் என்ன? இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பெயர், இவர்கள் ஆயக்காரர்களாம், வேசிகளாம், அதாவது பாவிகள். உலகம் சொல்லலாம் நீ ஒரு பாவி, நீ ஒரு கொலைக்காரன், நீ ஒரு திருடன், அப்படி உலகம் சொல்லலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவோடைய அன்பு நமக்கு என்ன ஸ்டேட்டஸ் கொடுத்திருக்கு என்றால், மனம் திரும்பின விசுவாசிகள். அல்லேலூயா. மனம் திரும்பின விசுவாசிகள் என்ற ஸ்டேட்டஸை கர்த்தர் சிலுவையிலே எனக்காகவும் உங்களுக்காகவும் சம்பாதித்து கொடுத்தார். பரவாயில்ல, உலகத்துல சொல்றவங்க சொல்லிட்டு போட்டோம். ஆமென். ஆனால் கர்த்தர் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பு விலையேற பெற்றது. அல்லேலூயா. சரி, அடுத்து 3வது உவமையை நாம் பார்க்க போகிறோம். அதே 21ஆம் அதிகாரத்துல 33 43 முடிய வேறொரு உவமையை கேளுங்கள். வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலியடைத்து அதில் ஒரு ஆலையை நாட்டி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு புறதேசத்திற்கு போயிருந்தான். கனிகாலம் சமீபித்த போது அதன் கனிகளை வாங்கி கொண்டு வரும்படி தன் ஊழியக்காரரை தோட்டக்காரரிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர் அந்த ஊழியக்காரரை பிடித்து ஒருவனை அடித்து ஒருவனை கொலை செய்து ஒருவனை கல்லெறிந்து கொன்றார்கள். பின்னும் அவன் முந்தினவர்களிலும் அதிகமான வேறே ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களையும் அப்படியே செய்தார்கள். கடைசியிலே அவன் என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி தன் குமாரனை அவர்களிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர் குமாரனை கண்டபோது, இவன் சுதந்திரவாளி, இவனை கொன்று இவன் சுதந்திரத்தை கட்டி கொள்வோம் வாருங்கள் என்று ஒருவர் சொல்லிக்கொண்டு அவனை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு புறம்பே தள்ளி கொலை செய்தார்கள். அப்படி இருக்க திராட்சை தோட்டத்தின் எஜமான் வரும்போது அந்த தோட்டக்காரரை என்ன செய்வான் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து ஏற்ற காலங்களில் தங்களுக்கு கனிகளை கொடுக்கத்தக்க வேறே தோட்டக்காரிடத்தில் திராட்சை தோட்டத்தை குத்தகையாக கொடுப்பான் என்றார். இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவன் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த உவமை அவர் யாரிடம் பேசினார்? இஸ்ரவேலர்களிடம் பேசினார். இஸ்ரவேலர்கள் நிலை என்ன? அவர்களை கர்த்தர் நேசித்து அவர்களை கர்த்தர் தங்களுடைய சொந்த ஜனமென்று பிரித்தெடுத்து அவர்களுக்கென்று ஒரு பரிசுத்தமான சரித்திரத்தை அவர்களுக்கென்று ஆபிரகாம் தொடங்கி அப்படியாக இஸ்ரவேலர்களுக்கு கர்த்தர் வழிநடத்தி தன்னை வெளிப்படுத்தி இஸ்ரவேல் தேசத்தையும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தார். ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள்? இயேசு தேவனை அவர்கள் மறுதளித்தார்கள், அந்நிய தேவர்களை வணங்கினார்கள், ஆண்டவரை விட்டு அவர்கள் பின்வாங்கி போனார்கள். அப்பெல்லாம் ஆண்டவர் என்ன செய்வார்? தங்களுடைய தீர்க்கதரிசியை கர்த்தர் அவர்கள் மத்தியிலே அனுப்புவார்கள். அதிலே அநேக தீர்க்கதரிசியை அவர்கள் கொலை செய்திருக்கிறார்கள்.
அவர்கள் கொலை செய்தது வேதத்திலே குறிக்கப்படவில்லை. ஆனால் சரித்திரத்திலே அநேக தீர்க்கதரிசிகளை இவர்கள் கொலை செய்தார்கள் என்று தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது சரித்திரத்திலே. ஆனால் சில தீர்க்கதரிசிகளை, எரேமியாவை அவர்கள் பெரிய பாடுபடுத்தினார்கள், ஜெயிலில் போட்டாங்க, அடிச்சாங்க, என்னென்னமோ செஞ்சாங்க எரேமியாவை. அந்த மாதிரி ரெக்கார்ட் இருக்குது. ஆனா இப்ப இங்க ஆண்டவர் சொல்றாரு, சிலரை நீங்க கொலை பண்ணிட்டீங்களாம், கல்லெறிஞ்சு கொண்டீங்களாம். இதுதான் சரித்திரத்துல நடந்தது. கர்த்தர் சித்தமானால் என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகளோ வரலாறு, அவர்கள் எப்படி மரித்தார்கள், எங்கே மரித்தார்கள், யாராலே கொலை செய்யப்பட்டார்கள், அவர்கள் தீர்க்க தரிசனம் யாருக்கு உரைத்தார்கள், மேற்கு ராஜ்யத்துக்கு உரைத்தார்கள், கிழக்கு ராஜ்யத்துக்கு உழைத்தார், மேற்குல வடக்கு ராஜ்யத்துக்கு உரைத்தார்கள், கிழக்கு ராஜ்யத்துக்கு உள்ள தீர்க்க தரிசிகள் என்று நிறைய பிரிவுகள் இருக்கு. சரியா? அப்புறம் வேறு தேசங்களுக்கும் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. நினைவே பட்டணத்துக்கு உரைக்கப்பட்டது. அந்த மாதிரி வேறு நாடுகளுக்கும் கர்த்தர் தீர்க்க தரிசனத்தை உரைத்திருக்கிறார். எரேமியா புத்தகத்துல, ஐசாயா புத்தகத்துல மற்ற தேசத்தின் மேல உள்ள பாரம், எகிப்தின் மேல உள்ள பாரம், எகிப்தின் பாரம் போட்டுரும், எகிப்து தேசத்தின் மேல உள்ள தீர்க்க தரிசனம், அநேக காரியங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனால் இவர்கள் யார் அப்படி என்றால் தேவனுடைய ஊழியக்காரர்கள். இவர்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அனுப்பினார் தேவன். ஆனால் இவர்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசியாக இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார்கள். இயேசு கிறிஸ்துவையும் அவர்கள் கொண்டு போன்றார்கள். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இதுல இங்க என்ன இருக்கிறது? அவர் முதல் அன்பு யார் மேல இருக்கிறதாம்? இஸ்ரவேல் மேல அவருடைய அன்பு இருந்தது. அந்த அன்பு சிலுவையிலே நிறைவேறினது. அல்லேலூயா. புறஜாதிகளுக்கு மாத்திரமல்ல, அவருடைய அன்பு இஸ்ரவேலுக்கும் நிறைவேறிற்று. இப்போ இயேசு கிறிஸ்துவை அவர்கள் மறுதலித்து வேண்டாம் என்று தள்ளினதினாலே புறஜாதியா இருக்கிற நமக்கு அந்த சபாக்கியம் கிடைத்து இப்போ அந்த ராஜ்யம் யாருக்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்குதா? இந்த வசனம் சொல்லுகிறது, ஆகையால் 43, ஆகையால் தேவன் ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். நம்மை குறித்து இந்த வேதம் சாட்சி கொடுக்கிறது. 43வது வசனத்துல சொல்லப்படுகிற கனி தருகிற ஜனம் யார் என்றால் நானும் நீங்களும் தான். அல்லேலூயா. புறஜாதிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த அன்பு சிலுவையிலே நிறைவேறினது. இந்த அன்பின் நிறைவேறுதலிலே நமக்கு, எனக்கும் உங்களுக்கும் கிடைத்த ஸ்தானம், அந்தஸ்து என்னவென்றால், இஸ்ரவேலர்களிடமிருந்து பிடுங்கப்பட்ட ராஜ்யம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர் என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நமக்கு என்ன ஸ்டேட்டஸ்? என்ன? ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். ஆமென். இன்னும் 9, இன்னும் எத்தனை? 3வதா? இன்னும் 6 இருக்குது. அதுல நமக்கு என்னென்ன ஸ்டேட்டஸ் ஆண்டவர் வச்சிருக்கிறார் என்று பார்த்து கர்த்தர் நம்மோடு பேசுவார். நீ நினைக்கிற மாதிரி ஆள் இல்லையா, நான் உன்னை வேற மாதிரி பார்க்கிறேன். உன் மேல இருக்கிற அன்பு வேறு. உன்னுடைய பேர் மாற்றப்பட்டு விட்டது, உன்னுடைய ஸ்டேட்டஸ் மாற்றப்பட்டு விட்டது. நீ ஏதோ கிளாங்ல, ஏதோ ஒரு குடும்பத்துல பிறந்த, ஏதோ ஒரு தமிழர்கள் மத்தியில் இருக்கிற ஏதோ ஒரு ஜாதியில பிறந்த ஆள் அது இல்லை. எல்லாம் மாற்றப்பட்டு விட்டது. நான் சிலுவையிலே அனைத்தையும் மாற்றிவிட்டேன். ஜபத்தன் பண்ட் அஃப்தாரான் நமக்கு சிலுவை தான். அங்கதான் நமக்கு பேர் மட்டும் இல்லை, நம்மள எல்லா ஸ்டேட்டஸும் அங்கு ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கிறது. சிலுவையிலே கர்த்தருடைய அன்பு இதை நிறைவேற்றினது. ஹல்லேலூயா. ஆமென். அடுத்து உவமை 22ஆம் அதிகாரம், மத்தேயு 22:1-14. இயேசு மறுபடியும் அவர்களோடே உவமைகளாய் பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்திற்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து
அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபம் அடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டரித்தான். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழி சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பட்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்றான். கிறிஸ்து பிரியமானவர்களே, இதிலேயும் மறுபடி அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் சிலர், அது வருது. அதுக்கும் மேற்பட்ட இன்னொரு நல்ல காரியமும் இங்கே இருக்கிறது. இந்த ஓமை என்ன? ஒரு ராஜா என்ன செய்கிறார், அவருடைய வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்குது. அப்ப இன்விடேஷன் அனுப்புறாரு. கல்யாணத்துக்கு யாரெல்லாம் அழைக்கப்பட்டிருக்காங்களோ அவங்கெல்லாம் சாக்கு போக்கு சொல்லி என்ன செய்யறாங்க, போயிடுறாங்க. அப்போ அவர் ரொம்ப கோபம் அடைஞ்சு என்ன செய்யறாரு, எல்லாம் போங்க, ரோட்ல போங்க, யாரெல்லாம் இருக்காங்க எல்லாம் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு. சரியா, கூட்டிட்டு வந்து எல்லாரும் வந்து நிறைஞ்சிடுச்சு. அந்த கல்யாண விருந்துக்கு எல்லாம் வந்துட்டாங்க. ஆனா அதுல ஒருத்தன் கல்யாணத்து உடை, அதுக்கு வரும்பொழுது போட வேண்டிய உடை அங்க போடவில்லையா. அப்படி என்றால் இது ஒரு கேள்விதான். என்னவென்றால் அந்த நாட்கள்ல ஒரு கலாச்சாரம் இருந்தது. என்ன, திருமணத்துக்கு, ராஜா வீட்டுக்கு திருமணத்துக்கு போகணும் என்றால் உடுத்த வேண்டிய உடையை அவர்களே கொடுப்பார்கள். அவர்களே அந்த உடையை கொடுப்பார்கள். அப்ப இந்த உடை அவனுக்கு அழைக்கப்பட்டது உண்மை, அவன் விருந்துக்கு வந்தது உண்மை. ஆனால் அவங்க வந்து அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆடையை அவன் போட்டிருக்க வேண்டும், அவன் போடவில்லை, அலட்சியப்படுத்தினான். சரியா, நம்ம அது உள்ளுக்கு போக வேணாம், அது இன்னும் டைம் எடுத்துரும். சரியா, அப்போ என்னது, அவருடைய அன்பு என்ன செய்ததுதான், முதலாவது இஸ்ரவேலர்கள் மேல் அன்பு ஊற்றப்பட்டது. ஆமென். அந்த அன்பு, அவர்கள் அதை நிராகரித்ததுனாலே இப்ப யாருக்கு அவருடைய அன்பு வழங்கப்பட்டது? வசனம் சொல்லுகிறது, 9ஆம் வசனம், ஆகையால் நீங்கள் வழி சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள். என்னது, ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அழைக்கப்பட்ட தெரிந்தவர்கள் அல்ல, ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அதாவது அந்நியர்கள், திருமணத்திற்கு வர தகுதியற்றவர்கள், அந்நியர்கள். அந்நியர்கள் என்ற ஸ்டேட்டஸ் இப்ப எப்படி மாற்றப்படுகிறது அப்படி என்றால் 12ஆம் வசனம், சிநேகிதனே. அல்லேலூயா. கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த அந்நியர்களாக இருந்த நம்மேல் கர்த்தருடைய அன்பு சிலுவையில நிறைவேறினதல்லவா, அது நம்முடைய அந்தஸ்தை எப்படி மாற்றினது? நாம் தேவனுக்கு சிநேகிதனாக மாற்றப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இதை செய்தது இயேசு கிறிஸ்துவின் சிலுவையிலே நிறைவேற்றின அன்பு. அல்லேலூயா. ஆமென். அப்போ நம்ம ஸ்டேட்டஸை பத்தி நம்ம கவலை வேணாம், யார் என்ன வேணுமோ சொல்லட்டுயா. ஆமென். அது காத்துல போகிறது. ஆண்டவருடைய வார்த்தை மட்டும்தான் வெறுமையா திரும்பி வராது. அப்படி என்றால் நம்ம வாழ்க்கையில கேட்கிற எந்தெந்த வார்த்தைகளா இருக்கட்டும், அது வெறுமையா தான் போகும். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை மட்டும்தான் அதை நிறைவுள்ளதாக, கனி உள்ளதாக மாற்றும். ஹல்லேலூயா. சரி, அடுத்த உவமை பார்ப்போம். 5வது உவமைக்கு வருகிறோம். இப்ப மத்தேயு 24, மத்தேயு 24 32ஆம் வசனம். இது ஒரே வசனம் தான், ஒரே வசனத்துல ஒரு உவமை எழுதப்பட்டிருக்கிறது. அத்தி மரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதுல இளங்கலை தோன்றி துளிவிடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். கிறிஸ்து பிரியமானவர்களே,
அத்திமரம் என்பது இஸ்ரேல் ஜனத்தை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. இந்த தீர்க்க தரிசனமானது 1948 நிறைவேறினது. அத்திமரம் மறுபடியும் துளிர் விட்டதாம். ஆமென். இயேசு கிறிஸ்துவ மறுதளித்த இந்த ஜனங்கள் மீது தேவனுடைய கோபாக்கினை வந்தது உண்மை. ஆனாலும் அவருடைய அன்பு சிலுவையில நிறைவேறினது இஸ்ரவேலர்கள் மேலையும். ஆண்டவர் அவர்களை வெறுக்கவில்லை. அவருடைய அன்பு என்ன செஞ்சிச்சு? அவர்களுக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுக்கிறது. அத்திமரம் மறுபடியும் துளிர் விடும். ஹல்லேலூயா. மறுபடியும் 1948 மே மாதம் 14 மறுபடியும் இஸ்ரேல் தேசம் தொடங்கினது இந்த உலகத்திலே. ஓகே, இப்ப அவர்கள் மேல அவருடைய அன்பு இருக்கிறது, நாம் அதை மறுக்க கூடாது. அது மாத்திரமல்ல, அது அவர்களுக்கு உள்ள அடையாளம் மாத்திரம். ஆண்டவர் சபைக்கு பேசுகிறார், சீஷர்களும் பேசினார், அத்திமரத்தினால் உவமையை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், அது ஒரு அடையாளமாகும். இஸ்ரவேலரை கர்த்தர் இன்று நமக்கு அடையாளமாய் ஒத்திருக்கிறார். ஆமென். அவருடைய வாக்கு தத்தத்திற்கு ஒரு அடையாளம், அவர் வருவேன் என்று சொன்னார், அதற்கு ஒரு அடையாளம். இன்று இஸ்ரவேலர் இன்று இருக்கிறது உலகத்திலே பலம் வாங்கின சக்தி நிறைந்த ஒரு தேசம் இஸ்ரவேல் தேசம் என்றால் அது எனக்காகவும் உங்களுக்காகவும் கர்த்தர் அடையாளமாய் விட்டு சென்ற ஒன்று. அல்லேலூயா. அவருடைய அன்பு இஸ்ரவேல் தேசத்தின் மேல இன்றும் இருக்கிறது. அதை நமக்கு அவர் அடையாளமாக வைத்து அவருடைய அன்பை நமக்கும் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆக இயேசு கிறிஸ்து தேவன் நேசிக்கிற இஸ்ரவேல் தேசத்தை நாம் வெறுக்கக்கூடாது. ஆமென். தேவன் நேசிக்கிற ஒன்றை நாம் எப்படி வெறுப்பது? ஆமென். அப்போ ஆண்டவர் தேவன் யாரையும் வெறுக்கவில்லை, அப்போ நாம் யாரையும் வெறுக்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ இந்த ஆக்சுவலி இதுக்கு நான் அந்த ஸ்டேட்டஸ் எழுதி போடல, நான் பேசும்போது இப்போ எனக்கு தோன்றுது என்னன்னா, அத்தி மரத்தினால் உவமை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படி என்று சொல்றது கர்த்தர் வருகையை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த வருகையில நமக்கு என்ன நடக்க போகிறது? வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு போகிறோம். அப்ப நமக்கு என்ன ஸ்டேட்டஸ் இருக்கு? நீங்கள் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. நமக்கு இருக்கு. He has a promise made for us. அது நிறைவேற போகிறது. அவருடைய அன்பு இதை நிறைவேறினார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்து 6வது உவமையை நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு 24 வசனங்கள் 42 51 முடிய. உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாது இருக்கிறபடியினால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், அதனால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள். ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரன் யாவன்? எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாயிருந்து என் ஆண்டவர் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி வெறியரோடே புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டாள். அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடே அவனுக்கு பங்கை நியாயிப்பான். அங்கே அழுகையும் பட்கடிப்பும் உண்டாயிருக்கும். கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த உவமை யாரை குறித்து பேசப்படுகிறது என்றால் அவருடைய ஊழியக்காரர்களை குறித்து பேசப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. ஊழியக்காரர் மேல கர்த்தருடைய அன்பு, விசேஷித்த அன்பு. ஆமென். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மேல கர்த்தருடைய அன்பு, விசேஷித்த அன்பை அவர் சிலுவையிலே நிறைவேற்றினார். அது மாத்திரமல்ல, அவருடைய அன்பு இங்கே இந்த உவமையில யாருக்கு காட்டப்படுகிறது என்றால் எஜமானுடைய வருகைக்கு காத்து கொண்டிருந்த ஒரு ஊழியக்காரன் மாத்திரமல்ல, உடன் வேலைக்காரர்கள். ஆமென். உடன் வேலைக்காரர்கள். இப்ப சபையில எடுத்துட்டோம்னா பாஸ்டர் கீழே இருக்கிற எந்தெந்த ஊழியர் செய்யறாங்களோ, சபையில எந்தெந்த ஊழியர், எல்லா ஊழியர்களும் என்னதான் உடன் வேலையாட்களாம். முதலாளி வேலையாட்கள் அல்ல,
உடன் வேலையாட்கள். அப்ப ஒரு சின்ன ஒரு ஊழியம் செஞ்சாலும் கர்த்தர் நம்மையும் சிலுவையிலே நினைவு கூர்ந்து நம்மேல் இருக்கிற அன்பையும் அவர் பூர்த்திப்படுத்தினார். ஹல்லேலூயா. அப்போ இந்த உவமையில அவருடைய அன்பு யார் மேல இருக்குது பார்க்கிறோம் என்றால், பாதிக்கப்பட்ட வேலையாட்கள், விக்டிம்ட் சர்வன்ட்ஸ். என்னது? வேலையாட்கள் அடிச்சு ஒரு ஊழியக்கார துன்பப்படுத்தி. அப்ப ஊழியத்துல பாதிப்பு இருக்கும். ஆமென். ஊழியத்துல அடி விழுவோம். சின்ன சின்ன ஊழியம், எந்த ஊழியம் செஞ்சாலும் அடி விழுவதான் செய்யும். ஆமென். ஆனா அதுக்கு ஒரு ஆறுதல் என்ன தெரியுமா? கர்த்தர் வரப்போகிறார். ஆமென். எந்த அடி இருந்தாலும் வாங்கிக்கிட்டு கஷ்டமா தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவோம். கர்த்தர் வரப்போகிறார். ஏனென்றால் அதற்கான அந்த டிக்கெட், கர்த்தர் வரப்போறார் இல்லையா, ஃப்ளைட்ல போறோம் இல்லையா, அந்த டிக்கெட் அவர் சிலுவையிலே நமக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டார். யூ ஆர் குவாலிஃபைட். ஹல்லேலூயா. அப்போ இதுல நம்ம கிடைக்கப்பட்ட ஒரு ஸ்டேட்டஸ் என்ன என்றால், பாதிக்கப்பட்ட வேலைக்காரர். உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. உபத்திரவத்துல என்னதான் நம்ம ஆண்டவருக்குள்ள பலப்பட்டு இருந்தாலும் நம்ம சோர்ந்து போறது உண்மை. ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அது பாவம் என்று ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் சொன்னார், உங்களை நான் ஆறுதல் செய்வேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஏழாவது உவமை மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1-13 முடியும். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்கள் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமா இருந்தவர்கள் அவருடைய கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். அல்லேலூயா. கிறிஸ்து பிரியமானவர்களே, இங்கே மனவாட்டியை குறித்து பேசப்படுகிற ஒரு உவமை குறித்து பார்க்கிறோம். இதிலே அவருடைய அன்பு யார் மேல இருக்கிறது? தன் சபையின் மேலே இருக்கிறது. அல்லேலூயா. நமக்கு ஒரு பெயர் என்ன? நாம் மனவாட்டி சபை. ஆமென். அப்போ கர்த்தர் நம்மை மனவாட்டியாக, சபையாக, ஒரு குடும்பமாக அவர் இணைத்திருக்கிறார். அப்ப அவருடைய அன்பு இந்த சபையின் மேல சிலுவையிலே நிறைவேறினது. எல்லாம் நிறைவேறினது என்று சொல்லும் பொழுது அவர் நம்மை நினைவு கூர்ந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த சபையை அவர் 2000 வருஷமா காலம் தாமதித்துக்கிற மாதிரி இருந்தாலும், ஆனால் அவர் சபையை சந்திக்க வந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சபையை சந்திக்க அவர் வந்து கொண்டு இருக்கிறார். இப்போ திடீர்னு ஒரு காரியம் தோன்றுகிறது, நான் சொல்லுகிறேன். இப்ப நியரஸ்ட் ஸ்டார் ஆக நம்ம கிட்ட பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்டாருக்கு போய் சேரணும்னா, ஸ்பீட் ஆஃப் த லைட், ஒளியின் வேகத்துல வெளிச்சம் இருக்கு இல்லையா, அதோடைய வேகத்துல போனாலேயே மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் பிடிக்கும். அப்படித்தானே? பக்கத்துல இருக்க நட்சத்திரம், பிளானட் சொல்ல, பக்கத்துல இருக்க நட்சத்திரம், தூரத்தை பார்க்கல மின்னிங் இருக்கு இல்லையா, எத்தனையோ வேகத்தை, அவ்வளவு வேகமா போனோம்னா என்னவா, மில்லியன் வருஷமா, சில கிட்டத்தட்ட 100,000 few 100,000 அந்த வேகத்துல போனோம்னா
அது போய் சேர்றதுக்கு லட்சக்கணக்கான வருஷங்கள் ஆகும், மில்லியன் கணக்கான வருஷம் ஆகும். இதெல்லாம் படைத்தவர், இதுக்கு அப்பாற்பட்டவர், பெரியவர். பூமிக்கு வந்து சேர 2000 வருஷம் தான் ஆச்சு, காலம்னு சொல்லல. ஆமென். அவர் காலம் தாழ்த்தவில்லை. காலம் தாழ்த்துறது மனுஷனுடைய வேலை. வரன்னு சொல்லிட்டு வராம இருக்கிறது மனுஷன். ஆனால் ஆண்டவர், அவர் காலம் தாழ்த்தவில்லை. ஆமென். அவர் ஏற்ற வேலைக்காக காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். இதுல நமக்கு கிடைத்த ஸ்டேட்டஸ் என்ன? அப்படி என்றால் நாம் மனவாட்டி. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது. பரலோகத்துல நம்முடைய பர்த் சர்டிஃபிகேட் எடுத்து பார்த்தோம்னா, இருக்கான்னு கேட்காதீங்க, சொல்றேன், ஒரு கற்பனையில் சொல்றேன். பர்த் சர்டிஃபிகேட் எடுத்து பார்த்தோம்னா நமக்கு என்னென்னலாம் ஆண்டவர் தகுதி கொடுத்துருக்கிறாருன்னு. மலேசியாவில் பர்த் சர்டிஃபிகேட் எடுத்து பார்த்தோம்னா என்ன, நம்ம பேர் போடப்பட்டிருக்கோம், பெற்றோர் பேர் போடப்பட்டிருக்கோம், நம்மளுடைய வெயிட் எவ்வளோன்னு போட்டிருக்கோம், நீ இங்கே பிறந்த, அவ்வளோதான். எங்கே பிறந்த டவுன் இருக்கும், ஸ்டேட் இருக்கும், நாடு இருக்கும், அவ்வளோதான். அது ஒரு பேப்பர். பரலோகத்தில் ஒரு பர்த் சர்டிஃபிகேட் இருக்கும் என்று சொன்னால் அங்கு நம்முடைய ஸ்டேட்டஸ் எல்லாம் பதிக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. நாம் நினைக்கிற மாதிரி, நாம் சோர்ந்து போகிற பிரகாரம் லேசானவர்கள் அல்ல. அவர் நம்மை சிலுவையிலே என்னையும் உங்களையும் நினைத்து, உங்கள் மீதும் என் மேலும் இருக்கிற அன்பை அவர் நிறைவேற்றி சொன்னார், எல்லாம் நிறைவேறினது. ஆமென். அப்படி நம்முடைய வெற்றி, நம்முடைய பிரயாசம் கர்த்தர் அன்று அவர் அன்பில் நிறைவேற்றி விட்டார். இப்போ நம்முடைய பொறுப்பு அதை கடத்தி செல்வதற்கு. ஹல்லேலூயா. அடுத்து பார்ப்போம் 8வது உவமை. 8வது வந்துட்டுமா? 8வது உவமை 25ஆம் அதிகாரம் 14 30 வரை. அன்றையும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் கொடுத்தது போல் இருக்கிறது. அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாளந்தும், ஒருவனிடத்தில் 2 தாளந்தும், ஒருவனிடத்தில் 1 தாளந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாளந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாளந்தை சம்பாதித்தான். அப்படி 2 தாளந்தை வாங்கினவனும் வேறு 2 தாளந்தை சம்பாதித்தான். 1 தாளந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாளந்தை வாங்கினவர் வேறு 5 தாளந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுள்ள வேலைக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 2 தாளந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, 2 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 1 தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீ விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கி கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவர் என்றும் அறிந்தாயே, அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாய் இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோட வாங்கி கொள்வேனே என்று சொல்லி, அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான், இல்லாதவிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பட்கடிக்கும் உண்டாயிருக்கும் என்றான். அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொறிந்தனவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார்.
ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த உவமையிலே அவருடைய அன்பு எங்கே யார் மேல் பூரணப்பட்டது என்றால் அவருடைய ஊழியக்காரர்கள் மேல். உண்மையும் உத்தமமான ஊழியக்காரர்கள். இப்போ ஊழியத்துல பாடுகள் உண்டு, அநேக பாடுகள் உண்டு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு ஒரு டைட்டில் வச்சிருக்கிறார். என்ன? உண்மையும் உத்தமமான ஊழியக்காரர். எத்தனை பேருக்கு பரலோகத்துக்கு போகும்போது எனக்கு இந்த வேணுங்க, ஆண்டவர் எனக்கு போய் கூப்பிடணும்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் நினைக்கிறீங்க? ரொம்ப பேர் நினைக்கல. அப்போ ஊழியத்து மேல ஆசை இல்லை. எனக்கு இது வேணாங்க, நான் ஒரு மூலையில போய் உட்காந்துக்கிறேன் பரலோகத்துல. அல்லேலூயா. இடம் கிடைச்சாலே போதும். அங்க என்ன உண்மையும் உத்தமமா. ஆமென். அங்க அணம் காத்திருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார்னா அது மிக விசேஷித்த காலம். ஆமென். அல்லேலூயா. அப்போ இதுல நமக்கு கிடைச்ச ஒரு டைட்டில் என்ன அப்படின்னா அவருடைய ஊழியக்காரர்கள். ஆமென். கர்த்தர் நல்லவர். கடைசி 9வது உவமையை பார்த்து நாம் ஒரு முடிவுக்குள்ளாக வருவோம். மத்தேயு 25:31-46. அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொறிந்தவனாய் சகல பரிசுத்தரோடு கூட வரும்போது தமது மகிமை உள்ள சிங்காசனத்தை மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்க ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமா இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதி உத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகமுள்ளவர்களாக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம்? எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம்? அப்பொழுது எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதி உத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை. வஸ்திரம் இல்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதி உள்ளவனாகவும் காவலில் இடப்பட்டவனாகவும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். அப்பொழுது அவர்களும் அவருக்கு பிரதி உத்தரமாக, ஆண்டவரே, உம்மை பசி உள்ளவராகவும் தாகமுள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரம் இல்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலிடப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்பார்கள். அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, மிகவும் சிறுவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினையை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். அல்லேலூயா. ஆமென். இது ரொம்ப பரிச்சயமான ஒரு வேத வசனம், ஒரு பேரபிள் நம்ம அறிஞ்சிருக்கிறோம். இதுல ஆண்டவர் யாரை பத்தி பேசுறாருன்னா ஆடை பத்தி பேசுகிறார். ஆடு, ஷீப். அல்லேலூயா. வெள்ளாடு, அப்புறம் செம்மறியாடு. ஆமென். அப்போ கர்த்தர் நம்ம எப்படி பார்க்கிறார்? செம்மறியாடாக பார்க்கிறார். செம்மறியாடு முழுமையாக தன்னுடைய மேய்ப்பனை சார்ந்து இருக்கும். மேய்ப்பன் கூட்டு போற இடத்துக்கு போகும், மேய்ப்பன் கொடுக்கிற சாப்பாடை சாப்பிடும், மேய்ப்பனிடமிருந்து பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளும், மேய்ப்பனிடமிருந்து தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படும். ஆமென். அப்ப அவருடைய அன்பு என்னவா? எப்படிப்பட்ட அன்பு?
நம்மை முழுமையாக அவர் கரத்திலே பாதுகாக்கிற அன்பு சிலுவையிலே நிறைவேறினது. அவர் இனி போயிட்டு கற்றுக்கொண்டு வர தேவையில்லை. எப்படி இவர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறாரு, இவரை நான் எப்படி அன்பு செலுத்துறது, நான் இன்னும் கொஞ்சம் போய் ஸ்டடி பண்ணிட்டு வரேன், அப்படிலாம் தேவையில்லை. அவர் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்து பிரியமானவர்களே, 34ஆம் வசனம் சொல்லுகிறது, இதுல நம்ம கிடைத்த அந்தஸ்து என்ன தெரியுமா? 34ஆம் வசனம், அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணிட்டு ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். என்ன? நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், சுதந்திரவாளிகள். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு சுதந்திரம் காத்து கொண்டு. எனக்கு இங்க ஒரு நிலம் கூட இல்லைங்க, ஒரு வீடு கூட இல்லைங்க, எனக்கு ஒரு காடி கூட இல்லை. உனக்கு பரலோகம் இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் அதை நமக்கு எழுதி வச்சிட்டாரு. பரலோகத்தை சுதந்திரிக்க போகிற நாம் அவர் அன்பிலே பூரணப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. கிறிஸ்து பிரியமானவர்களே, நான் இந்த கப்பென்ட்ரி தொழிலில் இருக்கிறதுனால இந்த சிலுவையில ஆண்டவர் இயேசுவை, சிலுவையில தானே இதெல்லாம் சம்பாதித்து கொடுத்தார். அவருடைய மரணம், கைகளை விரித்து நம்ம அன்பு செலுத்தினது. ஹல்லேலூயா. அவருக்கு எப்படி ஆணி அடிச்சிருப்பாங்க? நம்ம ஸ்க்ரூ போடுறதுக்கே கஷ்டமா இருக்குது. செய்கிற வேலை பார்த்துருக்கீங்க தானே? எல்லா வேலையிலையும் கரெக்டாக போகாது. பிரைட் நெயில் அந்த மிஷின் அடிக்கிறதே கோணிக்கிட்டு போகும். இயேசு கிறிஸ்துவை அடித்த சிலுவையின் அளவு 7 to 9 இன்ச் அகலம் நீளம் இருக்குமா? 7 to 9னா இது 7, இது 9, ஏறக்குறைய அப்படி இருக்கும். பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்ல பார்த்தோம்னா, சிலுவையில ஆணி அடிக்கிறதுக்கு முன்பதாக ஆணி அடிப்பதற்கான துவாரம் ஏற்கனவே போடப்பட்டிருந்தது. நீங்க அந்த படத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த துவாரம் ஏற்கனவே இருந்தது. இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் கையை இழுத்து அந்த நீட்டு ஆணியை இங்கே அடித்து அதை வெளியாக்கினார்கள். நான் இந்த தொழில் இருக்கிறதுனால யோசிக்கிறேன், அது சாத்தியமா? அந்த சிலுவையிலே ஏற்கனவே துவாரம் போட்டப்பட்டிருக்குமா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. எனக்கு தெரியவில்லை. எது எப்படி இருந்தாலும் 7 அல்லது 9 இன்ச் ஆணிய சரீரத்து மேல வச்சு அடிக்கிறது, அந்த ஆம்பரோடைய ஹேமரோட அந்த சுத்தியலோடைய இம்பேக்ட் இருக்குல்ல, அது லேசான காரியம் அல்ல. சும்மா ஆணி நம்ம வீட்டில் இருக்கிற ஆணியை நம்ம ஆண்டவர் அகனி, அவர் துன்பத்தை கடந்து போனார். சிலுவையில நிறைவேறினது என்று சொன்னது கர்த்தர் நமக்கு சம்பாதித்து கொடுத்த இந்த ரட்சிப்பு. அவர் ரத்தத்தினாலே அந்த இம்பேக்ட் என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல. வேலை செய்யும்போது ஒரு சின்ன அடிப்பட்டாலே நம்ம தாங்க முடியல. அவர் அவருக்காக அடிப்படல, அவர் அவருக்காக சிலுவையில மறிக்கவில்லை, நமக்காக மறித்தார். ஐ கான் டைஜஸ்ட் அந்த சிலுவையில் அவருக்கு எப்படி அந்த ஆணி அடிக்கும் போது, ஆணி போறது ஒன்று, அந்த ஆம்பரோட இம்பேக்ட் இருக்கு இல்லையா, சுத்தியலோட இம்பேக்ட் அடிக்குது இல்லையா, ஓ அதெல்லாம் வேகமான வேற, அது மிகவும் 3.25 இன்ச் அது சுற்றளவு. ஸோ 7 to 9 இருக்குன்னு சொல்லி நம்பப்படுது. ஆமென். அது கிறிஸ்து பிரியமானவர்களே, இதில் நம்ம என்ன இந்த காலை கற்றுக்கொண்டோம் அப்படி என்றால், ஆண்டவர் நம்மை அன்பு செலுத்துகிறது சும்மா வாயிலே வடை சுடுகிறது அல்ல. அவர் செய்து முடித்தார். இப்போ அவர் நமக்கு செய்து முடித்த இந்த அன்புக்கு நாம் உணர்ந்து, அவரோட அன்போடு என்னை நான் தொடர்பு படுத்தி, எனக்கு செய்து முடித்தவருக்கு நான் என்ன செய்ய போகிறேன், என்னை அன்பு செய்தவரை நான் என்ன செய்ய போகிறேன், நான் அவருக்கு என்ன திருப்பி கொடுக்க போகிறேன். ஆண்டவர் வேற ஒன்றும் கேட்கல, நீ என்ன அன்பு செலுத்த போதும் அப்படின்னு. அது மாத்திரமல்ல, அவருடைய அன்பிலிருந்து நாம் முக்கியமாக கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? நாமும் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. உங்களை நீங்கள் நேசிப்பது போல உன் அயலானையும் அடுத்திருக்கிறவரையும் நீங்கள் நேசிங்க. கர்த்தருடைய பிரதான கட்டளை. ஆமென். ஜெபித்து ஒப்பு கொடுக்க போகிறோம். கண்களை மூடி. கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை இந்த நாளில் எங்களுக்கு
அன்பாய் புறப்பட்டு வந்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய அன்பு இதோ சிலுவையில கர்த்தர் செய்து முடித்து அந்த துன்பத்தை கர்த்தர் கடந்து சென்று எங்களுக்காய் பொறுத்து கொண்டீர். இன்றும் எங்கள் மேல் பொறுமையாயிருந்து கர்த்தர் எங்கள் தவறுகளையும் மீறுதலையும் கர்த்தர் தயவாய் மன்னித்து கர்த்தர் எங்களுக்கு விசேஷ அழைப்பு வைத்திருக்கிறதுனாலே இதோ தேவ ராஜ்யத்தின் சுதந்திரவாளிகள் என்று இந்த உரிமையோடு கூட கர்த்தர் ராஜ்யத்தில் நாங்கள் தொடர்ந்து ஓட, தொடர்ந்து உழைக்க, கர்த்தருக்கென்று வாழ, கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய கர்த்தரோட பரிசுத்த ஆவியானவர் எங்களை பலப்படுத்தி எங்களை வழி நடத்துவீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல அப்பாவே. ஆமேன், ஆமேன்.